ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் ஆஃபீஸில் போய் பார்க்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு 75,000 லோன் கிடைச்சிச்சு. இதையே முக்கியமாக கடை பட்டியலை வச்சிருக்கேன். நிம்மதியாக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு நாள் போதும். அதை வச்சுட்டு நம்ம சாப்பிடணும். அந்த திட்டத்தில் மனு எழுதி கொடுத்து நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். மக்களோட முதல்வருக்கு கணவதிக்கிறாராம் ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அவர்கிட்ட எழுதி கொடுத்தேன். நாங்கள் 2 பேருமே மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் ஆஃபீஸில் போய் பார்க்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு 75,000 லோன் கிடைச்சிச்சு. இதையே முக்கியமாக கடை பட்டியலை வச்சிருக்கேன். நிம்மதியாக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு நாள் போதும். அதை வச்சுட்டு நம்ம சாப்பிடணும். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் வீரமாங்குடியை சேர்ந்தவள் தான். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என்னுடைய கணவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. பிள்ளைகள் கைவிட்ட நிலையில் நான் அரசுக்கு ஒரு மனு கொடுத்து பெட்டி கடை வைத்து பழைப்பு நடத்துகிறேன். என்னுடைய கணவருக்கும் மாற்றுத்திறனாளி பணம் வருகிறது, எனக்கும் மாற்றுத்திறனாளி பணம் வருகிறது. இதை வைத்து கொண்டு தான் நாங்கள் எங்கள் வயிற்று பிழைப்பை நடத்தி வருகிறோம். எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்த ஸ்டாலின் ஐயா அவர்களை மீண்டும் முதல்வராக்கிறதுக்கு என்னால் முடிந்த அளவு வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டு அவரை மீண்டும் கொண்டு வருவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன்.